ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இப்போ பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். பெங்களூரில வந்து நைட் 11:30 போல தான் நாங்க பஸ் ஏறினோம். மார்னிங் கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு ஒரு 6:30 போல ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் நாங்க வந்து இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து கார்ல தான் ட்ராவல் பண்ணுவோம். பட் குழந்தை வந்ததுக்கப்புறமா எனக்கு என்னமோ கார விட பஸ் ட்ராவல் தான் ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தோனே திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எப்போ எது தேவைப்படும் அப்படிங்கிறதே தெரியல. நான் முக்கியமா ரொம்ப ஒரு ஐட்டம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நெனச்சிட்டே இருந்தேன். அது என்னன்னா நெய் பாட்டில் தான். நான் வந்து பெங்களூர்லயே இந்த பால் இருக்கு இல்லையா? அதில ஆட வரதெல்லாம் சேர்த்து வச்சு நெய் எடுத்து வச்சிருந்தேன். சரி எப்படியோ கொஞ்ச நாள் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறோம். அந்த நெய் வந்து அங்க இருந்தா வேஸ்ட்டா தான் போகும்ன்னு சொல்லிட்டு பையனுக்காக பேக் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அது டேமேஜ் ஆயிருக்குமா? சிந்தியிருக்குமா? ரொம்ப சேஃபா தான் பேக் பண்ணேன். ஆனாலும் சொல்ல முடியல. ரொம்ப சேஃபா பேக் பண்ணாலுமே சில ஐட்டம்ஸ் எல்லாம் சிந்திருது. ஸோ அதனாலேயே எனக்கு அந்த நெய் பாட்டில்லயே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்தோனே அத தான் ஃபர்ஸ்ட்டு நான் தேடி எடுத்திருந்தேன். ரொம்ப மினிமல் லீக்கேஜ் தான். ரொம்ப அப்படி லீக் எல்லாம் ஆகல. ஸோ நான் எடுத்துட்டு வந்த குவான்டிட்டி அப்படியே தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு அத எடுத்து வச்சோனே தான் நிம்மதியாவே இருந்துச்சு. அப்புறம் மத்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். முக்கியமா வந்து நான் எங்க ட்ராவல் பண்ணாலுமே இந்த சூப்பர் பாட்டம்ஸோட லங்கோடு வந்து ஒரு 10 to 12 வந்து எடுத்துட்டு போயிருவேன். ஏன்னா நான் டே டைம் ஃபுல்லாமே இந்த சூப்பர் பாட்டம்ஸோட லங்கோட் யூஸ் பண்ணுவேன். மத்தபடி நார்மல் ஷார்ட்ஸ் போடுவேன். நைட் மட்டும் தான் நான் வந்து டைப்பர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால சூப்பர் பாட்டம்ஸ் அந்த லங்கோட் வந்து எங்க போனாலும் நான் கேரி பண்ணிருவேன். அப்புறம் இந்த டிரான்ஸ்பரண்டான இந்த மாரி பாக்ஸஸ் இருக்குல்ல, இது ஒரு 3 பாக்ஸ் தான். ஒரு பாக்ஸ் வந்து என்னோட பையனோட திங்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் வந்து ஃபுல்லாமே என்னோட திங்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு பாக்ஸ் வந்து இந்த மெடிசின்ஸ், என்னோட மெடிசின்ஸ், என்னோட அந்த வைட்டமின்ஸ், அப்புறம் என்னோட பையனோட அந்த சில மருந்துகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வச்சுப்பேன். இது ஆக்சுவலா நான் ட்ராவல் பர்ப்பஸ்க்காக தான் வாங்குனேன். எனக்கு எனக்கு நிஜமாவே இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா நம்ம தனித்தனியா பேக்ல போட்டு வச்சோம்னா, சில பாட்டில்ஸ்லாம் உடைஞ்சிரும், லீக் ஆகும். பட் இந்த மாதிரி பாக்ஸ்ல நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி போட்டோம்னா, அது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. அண்ட் ரொம்ப ட்ராவல் பண்றதுக்கும் நமக்கு ஓகே இந்த டப்பால இது இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து நான் ஏதாச்சும் எடுக்கிறேன்னா, திருப்பி அந்த பாக்ஸ்லயே வச்சுருவேன். ஏன்னா அப்பதான் எனக்கு திருப்பி இப்போ ரிட்டர்ன் போறோம் அப்படின்னா, பேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி எடுத்து அதே மாதிரி நான் வந்து ட்ராலில வச்சுருவேன். இந்த பாக்ஸஸ் எல்லாம் நான் ஒரு 1 இயர் இருக்கும். நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். எனக்கு என்ன தோணுது, இந்த ட்ராவல் பவுச்சஸ்ன்னு நெறைய விக்கிறாங்க இல்லையா? அத விடவே எனக்கு இந்த மாரி பாக்ஸஸ் வந்து கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அதே மாதிரி பையனோட பிரஷ், டூத் பேஸ்ட் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நமக்கு வந்து எங்கனாலும் வாங்கிக்கலாம். பட் குழந்தைங்களோட டூத் பிரஷ், டூத் பேஸ்ட்லாம் இப்போலாம் ஆன்லைன்ல தான் கிடைக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டு அதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அவனோட வாட்டர் பாட்டில்ஸ், இந்த 360 டிகிரி கப்பு, அப்புறம் ஸ்பவுட் சிப்பர், அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஃபுட் ஐட்டம்ஸ்ல என்ன எடுத்துட்டு வந்தேன்னா, இந்த டேட்ஸ் பவுடர் இருக்குல்ல, அந்த பாட்டில் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் சத்து மாவு வந்து நான் வீட்லயே காய வச்சு வறுத்து அரைச்சது இருக்கு. அதில வந்து கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லணும். குழந்தை பொறந்திருக்கும் இல்லையா? இனிஷியலா அந்த டைம்ல வந்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இந்த ட்ராவல் பண்ணும்போது பேக் பண்ணுவோம்ல திங்ஸ், அதுவே பயங்கர ஒரு ட்ராமடைசிங்கா இருக்கும். என்ன பேக் பண்றது? ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா? நமக்கு மிஸ் பண்ணாலும் பரவால்ல. குழந்தைக்கு வந்து அப்போலாம் நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும் பேக் பண்றதுக்கு. ஒரு வேளை குளிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன பேக் பண்ணணும்? ஒரு வேளை வெயில் அடிச்சுச்சுன்னா என்ன பேக் பண்ணணும்? அந்த மாரி நெறைய விஷயம் இருந்துச்சு. பட் ஒரு 2, 3 டைம்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா எனக்காவே ஒரு ஐடியா கிடைச்சுச்சு. ஓகே இதுதான் தேவைப்படும். இது இல்லாட்டி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கே பழக பழக அது வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும் பேக் பண்றதுக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல பேக் பண்றது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சோ, கம்பேரிட்டிவ்லி இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. ஸோ நான் கோயம்புத்தூர் வந்த ரீசன் என்னன்னா, என்னோட எம்பிஏவோட செகண்ட் இயர் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு தான். ஆல்ரெடி நான் 2 வருஷம் எழுதல. ஏன்னா குழந்தை பொறந்தனால அந்த டைம் என்னால எழுத முடியல. ஸோ 2 வருஷம் நான் எழுதல. ஸோ இந்த வருஷம் தான் எப்படியாச்சும் எழுதி கிளியர் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பட் இன்னும் என்ன பிரச்சனைனா, டைம் டேபிளே இன்னும் வரல. ஏன் இவ்ளோ இழுத்தடிக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடியாச்சும் டைம் டேபிள் வந்திருந்தா எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாலே அப்படித்தானே. எல்லாரும் அந்த லொக்கேஷன்ல இருக்க மாட்டாங்க. ஸோ 1 மந்த் முன்னாடியே டைம் டேபிள் வந்தா அது எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னும் டைம் டேபிளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். ஸோ கோயம்புத்தூர் வந்த கையோடயே வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் போயிருந்தோம் எனக்காக ஒரு வாட்ச் வாங்குறதுக்கு. நான் ஆன்லைன்லேயே ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் பார்த்து வச்சுருந்தேன். அது எனக்கு மனசுலயே பதிஞ்சிருச்சு. பட் அந்த கலர் வந்து அப்போதைக்கு ஸ்டோரில் வந்து ஸ்டாக்ல இல்ல. சரி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மற்ற தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கி மத்தியானத்தோட லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி ஃப்ரை இதுதான். ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே நம்ம தட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா பெங்களூரில் இருக்கப்போ அவ்வளோ டைம் கிடைக்காது. ஏன்னா குழந்தைய ஃபுல்லாக நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம சில நேரம் சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதே டவுட் வர அளவுக்கு தான் சுற்றிட்டு இருப்போம். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன்.
ஆனா அம்மா வீட்ல வந்து குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அமைதியா கொஞ்ச நேரம் பொறுமையா சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அத கேட்டாலே அவ்வளோ நிம்மதியா இருக்கும். என்னதான் நம்ம ஒரு குழந்தைய பெத்து வளர்த்தாலுமே, நம்ம அப்பா, அம்மா எப்பவுமே நம்மள ஒரு குழந்தை மாதிரி தான் நடத்துறாங்க இல்லையா? ஸோ எப்படியோ பெங்களூர் போறதுக்குள்ள ஒரு 2, 3 கிலோ ஏறிருவேன்னு தான் நெனைக்கிறேன். அப்படியே டின்னருக்கு வந்து நைட்டுக்கு பையனுக்கு வந்து ஓட்ஸ் தான் பண்ணியிருந்தேன். முக்காவாசி என் பையனுக்கு வந்து கான்ஸ்டிபேட்டடா ஃபீல் ஆச்சுன்னா, நான் வந்து ஓட்ஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா, அதில ஃபைபர் நெறையா இருக்கு. நான் யூசுவலா வந்து ரோல்டு ஓட்ஸ் தான் வாங்குவேன். அது யோகா பார்ல வந்து ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் அதுதான் யூசுவலாவே வாங்கி செய்வேன். பட் இங்க வந்து மால்ல கிடைக்கல. அதனால நான் வந்து இந்த நார்மல் ஓட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் ஓட்ஸ் வந்து பிளெயினா நீங்க குடுக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் யூசுவலா என்ன பண்ணுவேன்னா, ஓட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு, அது கூட வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் பாதி கட் பண்ணிட்டு, அது கூட பால் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜார்ல அடிச்சுட்டு, அத வந்து வேக வச்சிருக்கோம் இல்லையா ஓட்ஸ், அது கூட சேர்த்துப்பேன். ஸோ இதே மாதிரி ஆப்பிளுக்கு பதிலா பேரிக்காய், இல்லாட்டி வாழைப்பழம் அந்த மாதிரி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி குடுத்துருவேன். அதே மாதிரி கையோட வந்து பையனுக்காக குக்கீஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் பெரிய குக்கி எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எனக்கே ஒழுங்கா அது செய்ய தெரியாது. பட் 2, 3 டைம் நான் குக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஃப்ளூக்ல நல்லா வந்துருச்சு. பட் செகண்ட், தேர்ட் டைம்ஸ் ஏதோ ஒரு காம்போசிஷன்ல மிஸ்டேக் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, தண்ணி நெறைய ஊத்துனா குக்கி பயங்கர ஹார்ட் ஆயிருது. தண்ணி இல்லன்னா, அதாவது மில்க் தான் நான் சேர்ப்பேன். பட் லிக்விட் ஐட்டம் நெறைய சேர்த்தா குக்கி வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிருது. இதே பாலெல்லாம் சேர்க்காம வெறும் பட்டர் வச்சு பண்ணா, அது ஒரு மாரி பொடி பொடியா போக ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் என்ன நெனைக்கிறேன்னா, நான் வந்து மாவு அதிகமா சேர்க்கிறேன். அதனால தான் வந்து பொடி பொடியா போயிருது அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா பட்டர் மட்டும் வச்சு செய்றது தப்பில்ல. பட்டர் வச்சு செஞ்சா குக்கி ஒழுங்கா தான் வரும். பட் பட்டர் சேர்த்து பண்ணும்போது மாவு வந்து ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. கரெக்ட்டா சேர்த்தீங்கன்னா, குக்கியோட டெக்ஸ்சர் வந்து கரெக்ட்டா அப்படி கடிச்சு சாப்பிடுற பதத்துக்கு வரும். நான் வந்து என் பையனுக்கு இதுவரைக்கும் வெளிய அதாவது கடையில கிடைக்கிற ஸ்நாக்ஸ், குக்கீஸ் இதெல்லாம் எதுவுமே நான் குடுத்ததில்ல. முக்காவாசி என்னால வீட்ல என்ன செய்ய முடியுமோ, அத செஞ்சு தான் இவ்ளோ நாள் ஓட்டிட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து செய்ய முடியாத டைம்ல என்னெல்லாம் நான் குடுப்பேன்னா, இந்த மாரி ஃப்ரைட் மக்கானாஸ் இருக்குல்ல, அத வந்து கீ அப்புறம் சால்ட், பெப்பர் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். இல்லாட்டி பொரிக்கடலை இருக்குல்ல, அதில வந்து லைட்டா தேங்கெண்ணெய், மஞ்சள் தூள், அப்புறம் பொரி சேர்த்துட்டு பூண்டெல்லாம் இடிச்சு போட்டு அத கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஸ்நாக்ஸ்லாம் ஏதாச்சும் அவனுக்கு வேணும்னா குடுப்பேன். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் குடுக்கலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வச்சிருப்பேன். இப்ப தான் இந்த குக்கி வந்து ஓகே கொஞ்சம் பெருசாயிட்டா நம்ம குக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி குக்கி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து வெறும் ராகி, வெறும் கோதுமை அது செய்ய மாட்டேன். மிக்ஸ் பண்ணி தான் நான் செய்வேன். பாதி கோதுமை, பாதி ராகி. அந்த மாரி 2 மாவையும் கலந்து தான் நான் குக்கி செய்வேன். இந்த டைமும் நல்லா தான் வந்திருந்துச்சு. பட் அந்த மாவு மட்டும் கொஞ்சம் நான் அதிகமா சேர்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாவு அளவ குறைச்சிட்டு, அந்த பட்டருக்கு தேவையான மாவ சேர்த்து பண்ணா, இன்னுமே டெக்ஸ்சர் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து 170 டிகிரி செல்சியஸில் கன்வெக்ஷன் மோடில் ஒரு 40 மினிட்ஸ் நான் வந்து வச்சு பேக் பண்ணேன். அப்போ எனக்கு கரெக்டாக எல்லாமே குக் ஆகி கரெக்டாக வந்துருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக அவனில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு போய் தூங்கிட்டேன். ஏன்னா அது கரெக்டாக எனக்கு தெரியும் அந்த டைம்குள்ளே அது பேக் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ அது பேக் ஆகி அது அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா எங்கள் அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ என்னைக்காச்சும் உங்களால் குக் பண்ண முடியல, ஆனால் வெளியே திடீர்னு போகணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஒரு 2 குக்கீஸ் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் வந்து நான் இனிப்புக்காக கொஞ்சமா அந்த டேட்ஸ் பவுடர் இருக்குல்ல, அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகரோ, ப்ரவுன் சுகரோ எதுவுமே சேர்க்கல. ஏன்னா ப்ரவுன் சுகர்னாலும் நம்ம உடம்புக்கு சுகர் தான். அதனால நான் வந்து டேட்ஸ் பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மேபி நீங்க ஹனி கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணதில்ல. ஆக்சுவலா இந்த முறுக்கு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். நான் வந்து பக்கத்தில கடைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போயிருந்தேன். அங்க வந்து தேங்காய் பால் முறுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ட பார்த்தா அங்க தேங்காய் பால் சுத்தமாவே இல்ல. அதே மாதிரி தான் நான் வந்து கீ கேக் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதோட இன்கிரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி ₹180 போட்டிருந்தாங்க. இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, தேசி கீன்னு போட்டிருந்துச்சு. பக்கத்துலேயே வனஸ்பதின்னு போட்டிருக்காங்க. இதோட காம்போசிஷன் எவ்வளோ கீ ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வனஸ்பதி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க போடவே இல்ல. ஸோ எனக்கு தெரியல இத நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா, ஆரஞ்சு ஜூஸ்ன்னு எழுதிட்டு ஆப்பிள் ஜூஸ் உள்ள இருந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு நீங்க ஆப்பிள் ஜூஸ்ன்னே எழுதியிருக்கலாமே! அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த முறுக்கோட டேஸ்ட் வந்து ஆக்சுவலா நல்லா தான் இருந்துச்சு. இது அவங்க நார்மல் முறுக்கு, பட்டர் முறுக்குன்னு கூட போட்டுருக்கலாம். ஏன்னா, இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல பட்டர் இருந்துச்சு. இதுக்கு சம்மந்தமே இல்லாம தேங்காய் பால் முறுக்கு அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னு சத்தியமா தெரியல. அதே நேரம் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டையுமே தைரியமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியல. சுத்தமா புரியல.
நெறைய இந்த மாரி வீடியோஸ் பார்க்குறனாலயா என்னன்னு தெரியல. இந்த டாக்டர் பால் நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல. இப்போலாம் எந்த பாக்கெட் எந்த கடையில எது வாங்குனாலுமே கண் அப்படியே வந்து இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் போகுது. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன மாரி எடுத்தோனே இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட்ட தான் திருப்பி பார்ப்பீங்கன்னா, மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப நாளா என்னோட ஃபோன்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்ல தான் டைம் கிடைச்சிருச்சு. ஸோ அதனால இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிரலான்னு சொல்லிட்டு, நான் ஒரு எஸ்எஸ்டி கார்ட்லாம் வாங்கி எல்லாத்தையும் ஃபைல்ஸ்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதே மாதிரி என்னோட டெல் லேப்டாப்பில் வந்து பேட்டரியும் வந்து வீக் ஆயிடுச்சு. ஸோ பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். காந்திபுரமில் வந்து ஒரு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் அதுக்கு போய் ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லி நான் ஆல்ரெடி கால் பண்ணி இந்த பேட்டரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் போனேன். ஏன்னா எல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் நம்மளுக்கு தேவையான பேட்டரி வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ திருப்பி 2, 3 தடவை அலைய வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லி இந்த பேட்டரி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் போனேன். ஸோ போனதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட தான் ஆச்சு. எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. பையனுக்காக கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா, இங்க கோயம்புத்தூர்ல பயங்கர வெயில். ஸோ ஷார்ட்ஸ் வந்து நான் ரொம்ப எடுத்துட்டு வரல. ஸோ நான் சென்னை சில்க்ஸ் போய் ஷார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி போயிருந்தேன். பட் எனக்கு அங்க எதுவும் கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரியே தெரியல. சரி போனதுக்காக ஒரு டீ ஷர்ட் அப்புறம் ஒரு 2, 3 ஷார்ட்ஸ் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் லேப்டாப் சர்வீஸ் சென்டர்லேருந்து சென்னை சில்க்ஸ் வந்து நடந்து வர பிளான்ல தான் இருந்தேன். ஸோ டைம் எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, 25 மினிட்ஸ் கிட்ட கூகுள் மேப்ல காட்டுச்சு. சரி ஓகே நடந்துடலான்னு சொல்லி ஒரு 2 மினிட்ஸ் தான் நடந்திருப்பேன். ஏன்னா அங்க சர்வீஸ் சென்டர்ல ட்ராப் பண்ணார் இல்லையா கேப், அந்த கேப் வந்து கரெக்ட்டா அப்ப தான் கிராஸ் பண்ணாரு. அவர் வந்து என்கிட்ட எங்க போறோமா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து சென்னை சில்க்ஸ் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து அவ்வளோ தூரம் நடந்து போறியா? நான் வந்து அங்க தான் எனக்கு ஒரு பிக்கப் இருக்கு. நீ ஏறிக்கோ நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிஜமாவே வந்து சில டைம்லாம் கடவுளா பார்த்து நமக்கு சில நல்லவங்கள காட்டுறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் கண்டிப்பா நான் நடந்திருக்கவே முடியாது. அது வந்து நான் கேப்ல போம்போது தான் ரியலைஸ் பண்ணேன். இவ்வளோ தூரமா நம்ம நடக்கிறோம்னு நெனச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட, இவ்வளோ தூரம் நீங்க எனக்கு ட்ராப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கான ரேட் மட்டும் சொல்லுங்க. நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரு வந்து அதெல்லாம் தேவையில்ல. நான் வந்து ஆல்ரெடி ஒரு பிக்கப்காக தானே வந்திருந்தேன். அந்த வழியில இருக்கனால உன்ன ட்ராப் பண்றேன். அதனால பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாரி நான் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. ஸோ இந்த மாரி நல்லவங்களும் இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கோயம்புத்தூர் வந்து அடுத்த நாள் தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படியே ஈவினிங் வந்து பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு, அந்த கோயிலுக்கு போனாலே அவ்ளோ நாஸ்டால்ஜிக்கா இருக்கும். அவ்ளோ மெமரீஸ் அங்க இருக்கு. சின்ன வயசுலேருந்து அத்தன நாள் நான் வந்து இங்க வந்திருக்கேன். ஸோ இந்த கோவில் வந்தாலே பழைய ஞாபகங்கள் நெறைய வருது. அதே மாதிரி ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங் எல்லாமே கோவிலுக்கு வந்தா தான் கிடைக்குது. அண்ட் ஃபைனலா நான் வந்து ஒரு வாட்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் வாங்கணும்னு நெனச்சேன். அது வந்து ஷோரூம்ல போய் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபைனலா நான் ஆன்லைன்ல ஆர்டரும் பண்ணிட்டு, அது என் கையிலயும் கிடைச்சிருச்சு. நான் வந்து வெப்சைட்லயே பார்க்கும்போதும் சரி, ஷோரூம்ல பார்க்கும்போதும் சரி, அதோட பிரைஸ் வந்து 7,999 அதாவது 8,000ன்னு வச்சுக்கலாமே. 8,000 வந்து எம்ஆர்பி. ஸோ அந்த மாடல், அந்த கலர் வந்து எங்களுக்கு கிடைக்கலங்கிறனால நாங்க ஆன்லைன்ல வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்ப தான் இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு ஒரு வெப்சைட் பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு இப்படி ஒரு வெப்சைட் இருக்கோ, இப்படி ஒரு ஷாப் இருக்கோ எனக்கு சுத்தமா தெரியாது. அந்த வெப்சைட்ல வந்து கம்மியான பிரைஸ் கோட் பண்ணியிருந்தாங்க. அப்ப தான் நாங்க வந்து அந்த வெப்சைட்குள்ளேயே போனோம். என்ன இது கிட்டத்தட்ட ₹2,000 வந்து கம்மியா கோட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆர்டரும் பண்ணிட்டோம். நான் செக் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு நெறைய வீடியோ ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு 3 டேஸ்லயே எனக்கு டெலிவரும் ஆயிருச்சு. நான் கேட்ட மாடல் தான் எனக்கு டெலிவர் ஆச்சு. அதே கலர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிருச்சு. ஸோ நீங்களும் ஏதாச்சும் பிராண்டட் வாட்ச் வாங்கணும்னா கண்டிப்பா இந்த வெப்சைட்ல ஒருக்கா பிரைஸ் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நெறைய ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் வந்து போட்டுருக்காங்க. இதோட நம்ம வந்து விலாக முடிச்சுக்கலாம். இனி நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விலாக்ல பார்க்கலாம். பாய்.